ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி குறைந்த செலவில் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து கஸ்டர்ட் பவுடரை வச்சு இந்த கேக் வந்து ரெடி பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம இந்த கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஓவன் தேவையில்லை, முட்டை தேவையில்லை, நம்ம பட்டர் கூட வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த கேக் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பால் வந்து 150 ml எடுத்துருக்கேங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு பாலை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருங்க. ரூட்டி ஃப்ரூட்டி இது வந்து மைதா கலந்து இதுவும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நீங்கள் கடையில் வாங்கினீங்கனாலும் 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதுங்க. வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர்மெலான் தோல் இருக்குது இல்லைங்களா, அதில் கட் பண்ணி தான் இந்த ரூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ வந்து நான் கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இந்த வீடியோவும் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேக்கு செய்கிறதுக்கு அளவுகள் பார்த்தீங்கன்னா அந்த மெஷரிங் கப்பு தான் வச்சுருக்கேங்க. நீங்கள் வீட்டில் வந்து எதனா கரண்டி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பெரிய கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்துக்கிட்டேங்க. அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டேன். அது மிக்சியில் வந்து நல்லா பவுடராக்கி எடுத்துக்கிட்டேன் சர்க்கரையை. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இது கூடவே வந்து பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த விலையிலே நம்ம வாங்கிக்கலாங்க கடைகளில். இப்போ சமையல் சோடான்னு சொல்லுவாங்களே, ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல, அந்த சோடா மாவு அது அரை கரண்டி அளவுக்கும், பேக்கிங் சோடா 1 கரண்டி அளவுக்கும் போட்டிருக்கேன். இது கஸ்டர்ட் பவுடர் வந்து 3/4 கப்பு அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து 100 கிராம் வாங்கினேங்க. 150 ரூபாய்க்குள்ளே தான் அது வந்து ரேட்டு இருந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டியில் இருக்குது இல்லையா, 50 கிராமில் கூட இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர், மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், லைட்டாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம பால் எடுத்து வச்சுருந்தீங்களா, 150 ml பால் வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பால் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுங்க, நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து மாவு எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பால் வந்து ஊற்றணும். நல்லா திக்கான பாலாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது கூடவே நீங்கள் வந்து பால் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. கேக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துக்கிட்டேங்க. கேக்கு மாவு வந்து நம்ம மொண்டு இப்படி ஊற்றும் போது நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரூட்டி ஃப்ரூட்டி வந்து நம்ம மைதா கலந்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கேக்கு சாப்பிடும்போது இந்த சாப்பிட்ற டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வந்து வெறும் வாயில் கூட நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா ஹோம்மேடாக நான் வந்து வாட்டர்மெலானில் ரெடி பண்ணது இந்த ரூட்டி ஃப்ரூட்டி. நல்லா வெறும் வாயில் கூட பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து தாங்க. ஏன்னா பப்பாளி பழத்தில் செய்வாங்க. நான் வந்து வாட்டர்மெலான் தோல் இருக்குல்ல, அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இதில் வந்து நெய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நெய் இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் இருக்குங்களா, அது சேர்த்துக்கிங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பட்டர் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். இருக்கிறவங்க பட்டர் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை கடாய் வச்சுட்டேங்க. ரொம்ப நம்மக்கிட்ட பழைய கடாய் வச்சுருப்போம் இல்லைங்களா, யூஸ் பண்ணாதது, அதை வச்சுக்கோங்க. தோசை ஊற்றுறது வச்சிங்க அப்படின்னா இதை வச்சு எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் தோசை அதில் ஊற்ற முடியாது. கேக்கெலாம் ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம தோசை ஊற்றணுன்னா கல்லில் தோசை வராது. அதனால் பழைய தோசைக்கல் நம்ம யூஸ் பண்ணாதது வச்சுருப்போம் பிரியாணிக்கெலாம் தம் போடுறதுக்காகவே. அந்த மாதிரி ஒரு கடாய் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பழைய குக்கர் இருந்தால் கூட அதில் கூட நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை. இப்போ வந்து ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துருக்குங்க. பால் பாத்திரம் தான் இது. இதில் வந்து பட்டர் ஷீட்டு வந்து கீழே வச்சுட்டு நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து அதில் சேர்த்துட்டு நம்ம தோசை கடாயில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடணுங்க. லோ சிம்மில் வச்சுட்டு நல்லா தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கேக்கு வேக வைக்கக்கூடிய பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழுத்தமான பாத்திரமாக இருக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தக்கையாக இருந்தது அப்படின்னா அடி பிடிக்குங்க. அதனால் கொஞ்சம் ஆடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் மாவை வந்து ஊற்றிட்டு மேலேயும் இந்த மாதிரி ரூட்டி ஃப்ரூட்டி வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம தோசைக்கல்லில் வச்சிடலாம். நல்லா தோசைக்கல் சூடேறிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயே வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. காற்று போகாத ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை போட்டு மூடிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லை ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பேப்பர், பட்டர் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுவே சுருட்டி அதை வச்சு அடைச்சிடணும். ஏன்னா காற்று வெளியில் போச்சு, ஏர் உள்ளே போச்சுன்னா
கேக் அந்தளவுக்கு நம்மளுக்கு உப்பி வராது. அதனால் அந்த ஏரையும் வந்து கட் பண்ணிடணும். அதனால் அதையும் வச்சு அடைச்சி விட்டாச்சு. கரெக்டாக 30 நிமிஷம் தாங்க, அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. கரெக்டாக 30 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கேக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். லோ சிம்மில் வைங்க, ஹையில் வச்சிங்க அப்படின்னாலும் கேக்கு வந்து அடி பிடிச்சிரும், மேலே மாவாக இருக்கும், வேகாது. அதனால் லோ சிம்மில் வச்சு 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு நினச்சி தான் ஒரு 20 நிமிஷத்துலேயே நான் வந்து சின்ன ஒரு கம்பி இருக்குது இல்லைங்களா, பனையார கம்பி இருக்குது, அதை வச்சு பார்த்தேங்க. லைட்டாக மாவு ஒட்டி இருந்தது கம்பியில். இந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க, அந்த மாவும் நல்லா வெந்துடும். அந்த சூட்டிலே வச்சுருங்க, அப்படியே வெந்துடுங்க. இதுக்காக வந்து ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. கரெக்டாக 30 நிமிஷத்தில் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து கேக்கு நல்லாவே ஓரளவுக்கு சுற்றி எடுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சிங்க. இப்போ கத்தியால் சுற்றி நம்ம எடுத்து விட்டுட்டு அப்படியே கேக்கை தட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம், கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கோங்க. இந்த ரெண்டோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா கேக்கு சாப்பிட அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், கேக்கு சூப்பராக வந்துடுச்சு. ஒன் டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா போதுங்க, அடிக்கடி கேக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்னென்னு கேட்டால், இந்த கேக்கு செய்யக்கூடிய பொருள் எங்கே விற்கிது, எப்படி விற்கிதுன்னு சிலருக்குலாம் தெரியாதே இருக்கும். சாதாரண மளிகை கடையிலே உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாமே ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஒரு முறை நீங்கள் வாங்கியாந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 முறை கூட நீங்கள் வந்து கேக் செய்யலாங்க. அந்தளவுக்கு சூப்பர். பேக்கிங் பவுடர்லாம் ரொம்ப நாள் வரைக்குமே நீங்கள் வச்சுருக்கலாம், ஒன்றுமே கெட்டு போகாது. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக பன்னு வந்து சூப்பராக வந்துடுச்சு கேக்கு. இந்த ரூட்டி ஃப்ரூட்டியோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ லீவில் வந்து பசங்க வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. பால், மைதா, இந்த கஸ்டர்ட் பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதை வச்சே நீங்கள் வீட்டில் சிம்பிளாக கேக் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்து. கடைகளில் வாங்கி கொடுக்குற அந்த கேக்கை விடவே இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பசங்களுக்கு ஹெல்த்தாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிக செலவுகள்லாம் இல்லை, குறைந்த செலவில் சூப்பரான ஒரு கேக் வந்து பட்டர் கேக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். செம்மையாக இருந்தது. ஆனால் வந்து ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எண்ணெய் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். நெய் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது மட்டும்தான் இதில் வந்து வித்தியாசப்படும். நீங்கள் நெய் ஊற்றலை அப்படின்னா, நெய் சேர்த்து செய்யும்போது சூப்பராகவே இருந்ததுங்க கேக்கு. இதில் நம்ம மற்றபடி முந்திரி பருப்போ முட்டையோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஓவனும் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அதனால் வீட்டில் இருக்க தோசைக்கல்லிலே இந்தமாரி சிம்பிளான ஒரு கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் வந்து ஹீட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கரெக்டான அளவில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்கா அடிப்பிடிக்கும். பாத்திரம் வந்து ரொம்ப மெலிசான பாத்திரம் வச்சிங்கனாலும் அடிப்பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நாம்பளும் வீட்டில் வந்து சூப்பரான ஒரு சிம்பிளி டேஸ்டான ஒரு கேக் வந்து தயார் பண்ணிடலாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கேக்கு இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இந்த வெயில் நாளில் கிச்சனில் நின்று சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வேர்வையாக தான் இருக்குது. இருந்தாலும் பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தாக என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒன்று நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுலாம் கண்டிப்பாக சமையல் செய்தே தான் ஆகணும். அதனால் கிச்சனில் நின்று தான் ஆகணும் இல்லைங்களா. என்னுடைய தொழிலாகவே மாறிடுச்சுங்க. இந்த கிச்சனில் நின்று சமைச்சு நான் வீடியோ போடுறது யூடியூப்பில் என்னுடைய தொழில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து பைசா கிடைக்கிது இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ மெனக்கட்டு எல்லாமே செய்கிறோம். நம்ம செய்யக்கூடிய ரெசிபி எல்லாமே டேஸ்ட்டாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வந்து யூடியூப்பில் நான் போடுவாங்க. மற்றபடி சரி வரல அப்படின்னா அது கண்டிப்பாக யூடியூப்பில் போட மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.